ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13. அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதிலும் தேவ கிருபை, பாதுகாப்பு, பரிசுத்தம், ஆசீர்வாதம் உங்களில் பெருகுவதாக. தேவ பிள்ளையே, இந்த மாதத்திலும் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். உங்கள் விசுவாச கண்களால் இக்காட்சியை உங்கள் உள்ளத்தில் பாருங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் அருகில் வந்து உங்களை கையை பிடித்து மிக அன்போடு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். தேவனை நன்றியோடு துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மனபாரங்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, உங்கள் தேவைகளை, எதிர்பார்ப்பை, ஆவிக்குரிய ஜீவிதத்தை அவரிடத்தில் சமர்ப்பித்து நம்பிக்கையோடு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். உங்களை பார்த்து பயப்படாதே என்று ஆறுதல் சொல்லுகிறார். உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்களிக்கிறார். கலங்காதிருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அவர் உங்களை ஆறுதல்படுத்தி உங்கள் கலக்கங்களை நீக்கி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அதன் காலத்தில் யாவத்தையும் நேர்த்தியாய் செய்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாதத்துக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து எங்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதித்து தந்து போக்குவரத்தில் உங்கள் தூதர்களால் காத்து ஆரோக்கியம் சுபலத்தோடு உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மகிமைப்படுத்தவும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளவும் தந்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் ஆரம்ப நாளில் நீ பயப்படாதே என்று ஆதரப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்களித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வலது கையை பிடித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது வாக்கை விசுவாசத்தோடு அபியாசப்படுத்தி சகல தீமைக்கு விலக்கி பரிசுத்தமாக உமக்கு பிரியமானதை செய்து பயமின்றி சமாதானமாய், ஆரோக்கியமாய், அமைதலாய் வாழ இரக்கம் செய்ய. தேவனே, இந்த மாதத்தில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை நினைவோடு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் அவர்தம் குடும்பத்தினரும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நன்கு படிக்கவும், வேத சத்தியத்தை அறியும் அறிவில் வளரவும், உலக இச்சைகளுக்கு விலக்கி காக்கப்படவும் வழி நடத்துங்க. வேலைக்காக முயற்சிப்போருக்கு வேலை தாங்க. திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தாங்க. பிள்ளைகள் இல்லாத தம்பதியருக்கு சாபங்கள், பலவீனங்கள் நீக்கி கற்பத்தின் கனிதாங்க. வியாதியால் சரீர பலவீனமாய் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துங்க. குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளினால் பிரிந்து வாழும் தம்பதியர் இணைந்து வாழ செய்ய. ஏவல், வெளிசூனிய, மாந்திரிக வல்லமைகளால் பீடிக்கப்பட்டவர்களை இயேசுவின் நாமத்தினால் விடுதலை செய்ய. பெரியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தெருவோரங்களில் வாழ்வோரின் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்கு நல்ல ஆரோக்கியம், சுகமும், பிரயாணங்களில் தேவ பாதுகாப்பும், ஊழியத்தில் உங்க வழிநடத்தலும், பரிசுத்தாவியானவரின் ஆளுகையும் தந்து வழிநடத்துக. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்களின் மனக்கண்கள் திறக்கப்படவும், போதை பழக்கம், வேசித்தனம், மூட பழக்கங்கள், சமுதாய சீர்கேடுகளுக்கு விலக்கி காக்கப்படவும், இரட்சகரை அறிவில் வளரவும், ஆட்சியாளர்கள் உண்மையாய், நேர்மையாய், நீதியாய் செயல்படவும், தேசம் வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.